வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி வந்து 24ஆம் தேதி 25ஆம் தேதி 26ஆம் தேதி நடந்து கொண்டிருக்கு தானே. இன்றைக்கு வந்து 25ஆம் தேதி. நாங்கள் நேற்று வந்து கொஞ்சம் வேலை கூடினதால போவே இல்லை. இன்றைக்கு நாங்கள் போகிறோம். என்னத்துக்காக நாங்கள் அங்கே போகிறதுக்கு வலிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இருக்கிறபடியாக எங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் நாங்கள் வாங்க போகிறோம். அப்படியே தொடர்ச்சியா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாம் இல்லை, ஒரு சில பொருட்கள் இணைச்சி வச்சிருக்கிறோம். என்ன வாங்குறேன்ட்டு அது வந்து அங்கே இருந்ததுன்னா உண்மையிலுமே அதை நாங்கள் வாங்கி கொண்டு வர போகிறோம். அதை விட அங்கே வந்து அந்த நிறைய கம்பெனிகள் வர ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய கம்பெனிகள் வரதால வந்து நிறைய பொருட்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. உண்மையிலேயே ஒரு அந்த கண்காட்சி வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் பிரயோசனமானது. ஒரே இடத்துல எல்லாரும் போய் அந்த அங்கங்கே திரியாமலுக்கு ஒரே இடத்துல வாங்குறது வந்து உண்மையிலேயுமே எங்களுக்கு வந்து இந்த பயண செலவெல்லாம் குறைவாக இருக்கு. நாங்கள் அதுக்காக தான் போகிறோம். அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம். இப்போ வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். நீ இதில் பஸ் வரும், பஸ்ஸில் ஏறி போய் அங்கே தொடர்ந்து மிச்சத்தை காட்டுறோம்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம்ண்ணா. இப்படியே இந்தியாவில் நேராக போனால் யாழ்ப்பாணம். நாங்கள் இதில் ரெண்டே பஸ் வரலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்தியாவில் இப்படியே போனால் பரந்தன் சந்தி. இப்போ நாங்கள் இதில் 2 பஸ் வருவோம்ண்ணா. நாங்கள் இப்போ பஸ்ஸால் வந்து இறங்கி இப்போ நடந்து போய் கொண்டிருக்கோம். முத்தவழி விளையாட்டு மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கிற கண்காட்சி. அதெல்லாம் கூட க்ரௌடாக இருக்குது பாருங்க. அதோட சனி ஞாயிறு தானே, அதெல்லாம் சனம் சரியான க்ரௌடாக இருக்குது. அந்த கண்காட்சி வந்து நேற்று தானே தொடங்கினாங்க. அறிஞ்சு இன்றைக்கு நாளைக்கு சரியான செல்லும். இதுதான் அந்த இடம் பாருங்க. ஃபுல்லாக வந்து இந்த ஒவ்வொரு கம்பெனிகள் இந்த கொடிகள் எல்லாம் நட்டு பெரிய பிரம்மாண்டமான இதுக்குள்ள முன்னுக்கு போகிறது தெரியல. இதாலேயே தான் இருக்கு. மக்களுக்கு உருவானது. ஆனால் இன்று 5 லட்சம் மக்களுக்கு எத்தனை பாவங்கள் என்பதை எண்ணி பார்க்க முடியாது. இந்த சிறப்புகளை தரக்கூடிய உருவாக்கத்தை அவர்கள் எப்பொழுதுமே விக்னேஸ்வர் என்று சொன்னால் விக்னேஸ்வர் என்று பேசப்படும் எழுதப்படும் வார்த்தைகளிலே ஒரு புதிய உலகிற்கான ஒரு தேர்தலை கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். அதாவது எங்களுடைய இந்த கண்காட்சி போடுவதற்கான வாகனங்கள் எங்களுடைய இலக்கிய வாகனங்களை அதாவது கண்காட்சியாளர்களை தவிர வேறு யாருடைய வாகனங்களை நிறுத்தப்படக்கூடாது என்கிற ஒரு தலைமுறை விடயத்தை உள்ளுக்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கணும். இந்த சோலார் போடுறது ஒரு கலைக்கணும். கார்கள், பெரிய வாகனங்கள், ஃபுல்லாக எலக்ட்ரானிக் அந்த இயந்திரங்கள்லாம் இந்த மிஷினரி இயந்திரங்கள் நாட்டு நடுறதுல இருந்து வந்து சின்ன உழுகுறது, விவசாயத்துக்கு தேவையான முழு பொருட்களும் இதில் இருக்குது. மூடு பயிர்களும் உழுகுறது இல்லை. அந்த சின்ன இடவழிக்குள்ள உழுகுறது இதெல்லாம் வந்து சின்ன இடவழிக்குள்ள கமுகம் புள்ளிகள், தென்னம்புள்ளிகள் வீட்டுக்கால உழுவுற மிஷின். இந்த நான் தேடி வந்தது இருக்குது. அந்த ஒட்டுற மிஷின் பில்டிங் வேலை செய்கிற மிஷின் அதுதான் இவருக்கு எடுக்கணுமெண்டு பார்ப்போமே. இந்த வீடுகளுக்கு சின்ன சின்ன வேலைகள் வர நாங்களே ஒட்டி கொண்டோம். அவ்வளோ வந்து பாருங்க, தண்ணி சோலார் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே சோலார் சிஸ்டம் தான் ஃபுல்லாகவே. இந்த சோலார் மேலே பாருங்கள், பாய் மாதிரி விரிக்கிறது. இது சும்மா இது தகர மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சாதனைகளாக உருவாக்கிக் கொள்ள அதே மாதிரி 2 சைட்டுமே ஒவ்வொரு இதுகளும் இருக்குது. இந்தியாவில் வாகனங்கள் அங்கால எலக்ட்ரானிக் சாமான் பரவலா ஃபுல்லாகவே
திறப்போட விட்டுருந்து எடுத்துக்கொண்டு போவோம். நாங்கள் முதல் சுற்றி பார்ப்போம் மேலே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் இருக்குல்ல, அரிசி ரிங்ஸோ ஃபுல்லாகவே அந்த லிக்விட் ஐட்டங்களாக தான் இருக்குது. அது மாதிரி இந்த மொப்பர்கள்லேருந்து தும்பு தடியிலேருந்து எல்லாமே இருக்குது. விம் ஐட்டங்கள்லேருந்து அந்த ஃபுல்லாகவே அது இருக்குது. நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு இதுக்குள்ளால போய் பார்ப்போம். இது வந்து அந்த மரத்தால் நுண்கலை இது தெரிஞ்ச ஆகல் தான். நான் முந்தி வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். முழுக்க சிரட்டி மரங்களால் செய்தெல்லாம் விதம் விதமாக உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீச் அந்த மரக்கண்டுகள் தென்னை முள்ளையெல்லாம் கட் பண்ணி ஓடி இருக்கு. இப்படியே கொண்டே வைக்கலாமா? சின்ன ரீச்சாக இங்கே வந்துட்டு இதில் வந்து உடனே நாங்கள் மிளக்கறியெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம், மிளக்கண்டுகளும் வாங்கி கொண்டு போகலாம். எங்கள்கிட்ட இல்லாத மிளக்கண்டுகள் எதுவும் இருந்தால் வித்தியாசமானதாக இருந்தால் வாங்கி கொண்டு போகலாமே. ரோஸ்மேரி இருக்கு, அது இல்லை. பூக்கண்டுகள் வேண்டாம், பயன்தர மரங்கள் இருந்தால் சொல்லுங்க. கருவேப்பிலை நிற்குது, ஈரப்பெல்லாம் இருக்குது. இதில் வந்து இது இருக்கு, இங்கே வாங்க. போட்டுக்கு போய்க்கிற கல்ல இல்லை டைல்ஸ்? டைல்ஸ் இல்லை, அந்த கல் தான். கல் வழக்காம இது வந்து வழக்காம இருக்கு. இது கொஞ்சம் இந்த மாவளோட சேர்ந்த மாதிரி இருக்கு இந்த கல். இங்கே ஃபுல்லாக பாருங்க, ஒவ்வொரு டிசைன் நல்லா இருக்கு. ஒரு மணிமே இருக்கு. அந்த செஸ் போர்ட் மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் பார்க்க நிறைய டிசைன்கள் இருக்கு. அங்கே பாருங்க, அதை பதிச்சிருக்கு, எப்படி இருக்கு வடிவாக இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் சாம்பிள்கள் பார்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. கொக்கு நிற்குது. இது நல்ல வடிவாக இருக்குல்ல. இங்கே பிள்ளையார் சிலையோட அந்த தண்ணி ஒன்றுக்குள்ளே ஊற்றுப்பட்டு திருப்பி ஊற்றுப்பட்டு நல்லா இருக்கு. இதுதான் அதுவும் ஒரே இதுதான் மரத்தால செய்த. இது வந்து ஃபுல்லாகவே அழகு பொருட்கள் தான் மரத்தால செய்தது. பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கொப்பி விட்டாங்க. இது ஒரு பார்க்கணும் நாங்கள். கொப்பி கிளம்பி இருக்கா அண்ணா? புத்தகங்கள் மட்டுமே இருக்குது. கொப்பி இருக்குதா? கொப்பியா இல்லை, நான் ஃபுல்லாக புக் தான் இருக்குது. பயிற்சி புத்தகங்கள் இருக்கா இல்லை கதை புத்தகங்கள் மட்டுமே? கதை புத்தகங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டோரி புக் தான் இருக்குது. இல்லை சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருக்குண்ணா. மஞ்சள் வந்து தனி மஞ்சள் 56 ரூபா ஒரு பேக்கெட் கழிப்படும். 280 ரூபா அடிச்சிருக்கு. 56 ரூபா கழிப்பட்டு தரும். எத்தனை கிராம்? 50 கிராம். என்ன தனி மஞ்சள்? ஆனால் நார்மலாக வந்து கடையில் தனி மஞ்சள் தான் விற்கணும். ஆனால் அது விலை குறைவு. அப்போ அதில் கிளப்பி இருக்குது. நம்மளோட பப்படம் இருக்குது, வந்து சின்ன மினி பப்படம் இருக்குது, முப்பளம் பப்படம் இருக்குது, அப்பளம் ஒன்று இந்தியன் ஐட்டம். அப்பளமா? ரெண்டும் ஒரே ஐட்டம் தான். இதான் இந்தியன் ஐட்டம். இந்தியன் அப்பளம், இது இந்தியன் அப்பளம். அப்படின்னா இந்தியன் ப்ராடக்ட் மாதிரி நம்ம எல்லாம் சமவன் பண்ணலாமா? இது வந்து நேச்சுரல் அந்த குடிநீர்னு சொல்லுவோம், மாவிச்சு போட்டு குடிக்கிறோம். இப்படியே சுடுதண்ணிக்குள்ள போட்டு குடிக்கணும். இதுக்கு வந்து உண்மையிலுமே இது வந்து வாங்கலாமேன்னு சொல்லுவாங்க. மூலிகை பொருட்கள் தான். இதில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் சமவன் சில நேரம் இங்கே மலிவாக இருக்கும் போய் வண்டி கொண்டு வரும். இங்கே வரணும். இதிலெல்லாம் கூடுதலாக உண்மையிலேயே இந்த இருமல் சளிகள் குடிக்கிற நேரம் குடிக்கிறோம் நாங்கள்.
இது வந்து சித்தாலபு மாதிரி எஸ்பி பாமன்றது அது அப்படித்தான் அந்த சித்தாலபு மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த ஐட்டம் கிடக்குது. இது சமானோட சேர்ந்த இதுதான் இது. மழை காலத்தில் போட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்கள். இதில் பாருங்க ஊதுபத்தி சாம்பிராணி எல்லா ஐட்டமும் இருக்குது. பல பிராண்டுகள் இருக்குண்ணா. ஆனால் இது வந்து நுழம்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரிலாக்ஸ் குச்சி வாங்குற மாதிரி சாம்பிராணி குச்சி மாதிரி தானே வரும். இது என்ன மாதிரி இருக்கு? இது வந்து உங்களுக்கு என்ன நெருப்புக்கா போடுறதா பூவி விடுறதா? நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த நெருப்புக்கு இந்த லங்கஸ் இது நுழம்புக்கு தானே. இது வந்து குச்சி கொளுத்தி விடுற பத்தி மாதிரி கொளுத்தி. எவ்வளவு? அது வந்து சாதாரண 30 வச்சிருக்கான். 350 ரூபா. நுழம்புக்கு இப்போ நாங்கள் ஒருக்கா இதை போட்டு விட்டா பிறகு வராதா நுழம்பு? அந்த மாதத்துக்கு வராது. அது கொஞ்ச நேரம் வராது. அவள் அதை தான் லெமன் கிராஸ் இதாவது நித்திர கொள்றதுக்கும் காசு கொடுத்து குச்சி கொளுத்தி தான் நித்திர கொள்ள வேண்டிய அதுகளும் அந்த நுழம்புக்கு அந்த பூசுற தானே தெரியுது. நுழம்புக்கு பூசுறதா? இது வந்து அது ரைட் அதுக்கு இதெல்லாம் சொன்னது கூட ஒன்று வாங்காமல் போனால் சரியில்லை. இந்தியாவில் ஃபுல்லாகவே சின்னங்கள் அந்த ஓடிக்கணும் சோப்பில் இருந்து க்ரீமில் இருந்து எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு கோல் போட்டு தானே செய்யணும். தைக்கலாம் மழை வந்தாலும் சரியான சேஃப் பண்ணாலும் போட்டு செய்யணும். ஊதுபத்தி அது இதெல்லாம் ஊதுபத்தி நிறுவப்பட்டி தீப்பத்திகள் அதெல்லாம் ஊதுபத்திகளும் நிறைய பிராண்ட் எடுத்து பைனாப்பிள் 5 அன்னாசி ஊதுபத்தி தான் இது. அன்னாசி பழம் ஜூஸ் இருந்தாலும் இப்போ ஊதுபத்தியும் இருக்குது. அப்போ இங்கே தையல் மிஷின்கள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வேறு மாடல் தையல் மிஷின்கள். தையல் மிஷின் இல்லை வேறு என்ன? இது அந்த ஒவ்வொரு இதுகள் இருக்குது தானே. இப்போ தையலோட சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது அதுக்கான மிஷினரி எல்லாம் இது என்னென்னா ஓ இது அந்த மிஷின் எப்படி இருக்குங்க? நான் முதல் இருந்த மிஷின் தான் இருக்க மாட்டேன். நான் சிங்கர் இதெல்லாம் இப்போ வந்து நவீன மாடல் மிஷின். அது மாதிரி ஊசியெல்லாம் கத்தரி கோடுகள் எல்லாமே இருக்குது. முழுக்கவே இருக்குது. இது பாருங்க விவசாயத்துக்கு தேவையான அந்த சின்ன சின்ன உழுற மிஷின் லேமாசரில் சின்ன அந்த கலப்பையை பாருங்க அப்படி இருக்குது. இது என்ன விலை அடிச்சிருக்கு? இது வந்து ஊடுகளுக்குள்ளாலாம் உழுது கொண்டு போகலாம் ஈஸியாக. இதுக்கெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்கு. இதில் இருக்கு அடிச்சிருக்காங்க விலை வேறு. 3,69,000 ஓவரில் 3,32,000. நல்ல மிஷின் இப்படி ஒன்று எடுத்தால் நாங்கள் உள்ளுக்கால உழுது கொண்டு இது வந்து வாட்டர் பண்ணுவோம். இது வந்து புல்லு ஓட்டுற மிஷின் மாதிரி இருக்குது. பல்ப் ஐட்டங்கள் சின்ன இன்ஜின்கள் அதில் அந்த பில்லர்கள் எல்லாமே சகல எலக்ட்ரிக்கல் சாமான்கள் ஃபுல்லாக மாம்பழம் தானே இங்கே. மாமரம் மாம்பழம் மாம்பழ ஜூஸில் இருந்து பழத்தில் இருந்து எல்லாமே இருக்குது. வாசம் இருக்குது வந்தோன்னே மாம்பழ வாசம் பார்த்தீங்களா? டொமேசியன் தான் ஜூஸ் குடிக்கலாம் போல கடையில் வேண்டி. கண்டு என்ன விளையாடி குடிக்கணும்?
இல்லையா காணும் இல்லையே 500 ரூபா ஆ 500 ரூபா 500 ரூபா வாங்க என்ன விலைக்கு வாங்கினாங்க நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம் 500 ரூபாய்க்கு அப்படியே 500 ரூபா சரியா ஞாபகம் இல்லை இன்னும் நிறைய மாம்பழம் வச்சிருக்கணும் மாம்பழம் காசியாக இருக்குது எல்லாம் ஸ்டிக்கர்கள் எல்லாம் மாட்டிச்சு ஓ எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி போல இந்தியாவில் மாம்பழ ஜூஸ் இல்லை ஜூஸ் ஜாம்ல இருந்து எல்லாம் இருக்கு ஜாம் இருக்குண்ணா மாம்பழ ஜாம் மாம்பழம் என்ன கிலோவா கொடுக்குறீங்களா 1 kilo 500. 1 கிலோ 1 கிலோ 500 ரூபா பரவாயில்லை டிஸ்கவுண்ட்ஸ் இல்லையா For what? டிஸ்கவுண்ட்ஸ்? There are discounts. This is mango pulp. You can buy it for 350. 499 ரூபா அடிச்சிருக்கு 350 ரூபா டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரைஸ். இது வந்து மேங்கோ 300 ரூபா ஜாம் ஓரளவுக்கு வாங்கலாம் 300 ரூபா பரவாயில்லைண்ணா பண்ணி கொண்டே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது வெளியே சாப்பிட்டது இல்லையே. இது ஜாக் ஃப்ரூட் இது பிலாப்பழம் என்னது இது ஒரு சின்ன இது வாட் இஸ் திஸ்? Jackfruit. ஜாக் ஃப்ரூட் You can cook and eat. சமைக்கிறதுக்கு இப்போ டின் ஃபிஷ் மாதிரி இதில் அடிச்சிருக்கேன். Yeah. இது வத்தல் மாம்பழ வத்தல் மாம்பழ வத்தல் என்ன செய்யறது? இது நினைக்கிறேன் பொரிச்சு சாப்பிட்றதா குக் பண்ணி Snack. ஸ்நாக் காய வச்ச வத்தெல்லாம் சும்மா சாப்பிட்றது. உங்களுக்கு தெரியுமா அது என்ன செய்யறேன்னு? இல்லை இப்படி செய்து சாப்பிட்றதா தெரியும். அதுதானே நான் இப்படி காஞ்ச மாம்பழம் வத்தலண்டா நினச்சேன் பொரிச்சு சாப்பிட்றது தெரியாது. மாங்கண்டம் கொஞ்சம் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் என்னென்றால் இங்கே இருந்து கொண்டு போயிடாது. அதை விட போதியல மாங்கண்டு இருக்குதானே அது வந்து வளர்த்துடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டுகளுக்கு கண்ணாடியில் வந்து நாங்கள் கதவு வளர்கள் போடுவோம்ல அதுன்ற டிசைன்கள் எல்லாம் இதில் ஃபுல்லாக வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவை என்றால் இதை செலக்ட் பண்ணி அடிக்கலாம். இங்கே ஆனால் நிறைய இதுகள் இருக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானதுகளை மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஃபோன் நம்பர்களை பெருசாக காணல அதான் பெரிய அளவில் ஃபோன் நம்பர்கள் இல்லை. இதில் பாருங்க ஷூ ஐட்டம் விவசாயத்துக்கு போடுற ஷூக்களில் இருந்து நார்மலாக எல்லா வேலைகளுக்கும் பாதிக்கக்கூடிய மாதிரி முழுக்க இருக்குது. ஷூக்கள் செருப்புகள் ஃபுல்லாக வந்து ஷூ செருப்பு கேன்பேக் ஐட்டங்கள் தான். இதெல்லாம் என்ன விலையாலன்னு தெரியும் உங்களுக்கு? அடிச்சிருக்கு இது எல்லாம் 2000 ரூபா. 2000. இங்கே மகனகளவான இடம் என்ன இதெல்லாம் என்ன விலை? என்ன விலையா? 2850 ரூபா. இப்போ நாங்கள் அப்படியே 3வது லைனுக்கு வந்துட்டோம் மேடம். இதில் ஃபுல்லாக ஜாம் ஐட்டங்கள் பிஸ்கெட்டுகள் இங்கே எடுத்தது பச்சை பச்சையாக தெரியுது. இது வந்து சின்ன மரக்கண்டுகள் இந்த நாற்று போட்டிருக்குற கண்டுகள் எல்லாம். ஓ மேடம் மிளகாய் கண்டுகள் தக்காளி எல்லாம் நாற்று போட்டு மிளகாய் பார்த்தீங்களா பழத்தோட கொண்டு வச்சிருக்குதா? இது வந்து மிளத்தூள் அதெல்லாம் போட்டிருக்கு. இல்லை அப்படியே போட்டதுக்குள்ள எவ்வளோ விட்டுருக்கு. அப்போ ஈரத்தை உறிஞ்சி வச்சிருக்கு தானே இப்போ செழிப்பாகவே நிற்கும். பழம் மாதிரி தெரியல கண்டுகள் இருக்குது கொண்டா ஓண்டி கொண்டு நடலாம். ஆனால் யோசிப்பீங்க நாங்கள் ஒன்றும் வாங்கல ஃபுல்லாகவே பார்த்தோன்னா முதல் தரம் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்து முடிஞ்சோன்னா நாங்கள் கொண்டு வந்தோம். அதை விட என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளவு பெரிய விலை குறைவு வித்தியாசம் தேவைண்ணே.
இப்போ சொல்லணும் இதில் நல்ல பிராண்டட் அது உண்டு அதனால இல்லை வித்தியாசம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்த்து எங்களுக்கு எது தேவையோ அதை பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அப்போ பைக் நிற்குது எடுத்துன்னு போமா உண்டா நீங்கள் டாக்டர் எடுத்துன்னு வாங்க ஒன்று எடுக்க தான் வேணும், சரியா வந்தால்தான் எடுக்கலாம். எலக்ட்ரிக் ஆட்டோக்கள், கார்கள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றால் எலக்ட்ரிக் பைக் ஒன்று நினைக்கிறோம். விதம் விதமாக நிற்குது எல்லாம். ஒரு அந்த என்ன சொல்கிற ஒரு எலக்ட்ரிக் பைக்கோடைய அந்த பாரத்தை வந்து இது பண்ணிக்கிறோம். ஆனால் பைக்குகள் வந்து கொஞ்சம் அந்த அகலம் குறைஞ்சு கொஞ்சம் நீட்டு போக்கான பைக் மாதிரி கிடக்கும். இதில் பாருங்க ஃபுல்லாக லேமாஸ்டர்கள் இருக்குது. அங்கே வீட்டை நிற்கிற லேமாஸ்டர் மாதிரி நிற்குதா இல்லைண்ணா என்ன விளையாண்டு வாங்க. இது வெளியே காணையில் அந்த மிஷினில் பவர்கள் போட்டுருக்கு. ஓப்பன் ப்ரைஸோட இருக்கு. அப்பா ஆஃபர் உங்கள் டிராக்டர் எடுக்கிற காசுக்கு இப்போ லேமாஸ்டர் நிற்குதா? அங்கே டிராக்டர் நிற்குது. ஆனால் இப்போ நீங்கள் முதல் தரம் எடுக்க என்ன விலைக்கு எடுத்தது? நாங்கள் எடுக்க 265 2012 எடுத்தோம். என்ன இது வரும் இதெல்லாம் இந்த மிஷின்லேயே கலப்பை முன்பக்கம் தள்ளுறதெல்லாம் கூட டோசர்கள் மாதிரி. இதுலேயும் பாருங்க மோட்டார் சைக்கிள் இருக்குது, பார்ப்போம். இதில் 8,84,000. பாப்பா நிப்பாட்டி போட்டு உள்ளுக்க போயினா பாருங்க. எலக்ட்ரிக் ஆட்டோ, அந்த பெரிய ஜென்ஸ் ஓடுற பைக் கூட எலக்ட்ரிக் பைக் தான். இதில் பாருங்க அந்த லேசரில் டிசைன் பண்ணிடுற மர கதவுகள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு நுட்பமான வேலை இருக்கு. வட்டி வச்சிருக்கிற பிள்ளையார் வட்டி வச்சிருக்கணும். இதுதான் அந்த வட்டின டிசைன். இது இப்போ இது கதவுக்கு வட்டுப்பாடுது. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற டிசைனுக்கு வட்டி வேணும் நினைக்கிறேன். நாங்கள் சொல்கிற எப்படி வட்டி கொண்டு இருக்காங்க பார்க்க ஆசையாக இருக்கும். கையால் வெட்டி செய்யாத ஒரு காலம் இருக்குது. உண்மையிலுமே இப்போ செய்யலாம். நாள் செல்லும். என்ன நுட்பமாக நிறைய நாள் செல்லும். மிஷின் அறியண்டபடியா வேகமாக செய்து முடிக்கணும். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கர் குத்துற மாதிரி அதில் விழுறது வந்து கிஃப்ட் தருவோம். நாங்கள் பார்ப்போம். இல்லை இது ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கு. அடிக்கி பாடலாம் அப்படி மட்டும் கிடைக்கும். புதிய பாதனைகளை நாங்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்றாற் போல புதிய காட்சியறை உங்களுக்காக இன்றைய நாளிலும் யாழ் மண்ணில் வித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக பரிசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை உங்களுக்காக DSI நிறுவனத்தில் வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லி பாதனைகளின் சாம்ராஜ்யமாக இருக்கிறது. DSI பொறுத்தவரையில் பரிசுகளை அதிகரித்து செல்ல போதால் இந்த
எங்க உள்ள ஒன்றை காலையில் ஈடுபடக்கூடிய விளையாட்டு பிரியர்களுக்கு அலியை வழங்கக்கூடிய சாதனைகள் மிகச்சிறந்தவையாக இருக்கிறது. அதோடு பெண்கள் அதிகமாக அவர்கள் விரும்பக்கூடிய இன்னும் ஒரு சொற்கள் மென்மையான பாதனைகளுக்கு மென்மையான பாதனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இதில் பாருங்க இந்த அண்ணா ஒட்டி கொண்டிருக்காரு. இந்த மிஷின் தான் நாங்கள் வேண்ட போகிறோம். வேறு சின்ன 15,000 இந்த மிஷின். இதுதான் நாங்கள் வேண்ட போகிறோம். மிஷினரி ஐட்டங்கள்லாம் கூட இருக்குதுண்ணே. பிளக் சாவி ஒன்று வாங்க. பிளக் சாவி ஒன்று வேணுமேண்ணா. இது பிளக் சாவி இல்லையே, இது வேறு சாவி, புக் சாவி. இதில் பாருங்க புறாடுகள் அது வந்து 2 இப்போ பார்த்தீங்களா ஆக்கள் கூடிக்கொண்டிருக்கணும். அதோட மலக்குணமாகவும் இருக்குது. என்னதுல போனுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சமோசா சமோசா இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பல்வேறு சலுகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். பண்டகம் மாதிரி பெருசெல்லாம் கிடையாது. பார்த்து பண்ணுங்க. போட்டு வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்லோன் கம்பெனின்ற இது இருக்குது. இதெல்லாம் அந்த வீடுகளுக்கு சிவருக்கு வந்து வைக்கிறது. இதெல்லாம் இந்த ஒரு மெட்டீரியல் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஏதோ மோட்டரில் இருந்து சகலதும் இருக்கு. தண்ணி பிளம்பிங் வேலை அதுகளுக்குரிய பொருட்கள் பிரஷ்கள் எல்லாம் இருக்கு. எஸ்லோன் கம்பெனியோட ப்ராஜெக்ட் முழுக்கவே இருக்குது. அதாவது இந்த இது எப்படி செய்திருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கல்யாண மண்டபம் மாதிரி முழுக்க வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல். முழுக்கவே அவைன்ற ப்ராஜெக்ட் தான் இதில் இருக்குது. என்ன அங்கே வீடுகளுக்கு தேவையானதுகள் அதுகள் பார்த்து வச்சா அப்புறம் வேண்டிக் கொள்ளலாம். லைட் ஐட்டங்கள் இதெல்லாம் எக்கச்சக்கமே இதாக இருக்கும். சுருச்சியில் எவ்வளோ வகையானது இருக்குது. இதில் பாருங்க அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. பனையில் செய்தது முழுக்க. இங்கே கோல் குடிக்கிறதுக்கு அண்ணா இதெல்லாம் எங்கே வந்து அல்வாண்டலாம் வண்டே அண்ணால தவிர நல்லூர் கற்பகம் அதை விட நல்லூர் கோயிலே கிட்டவா? கோயிலே கிட்ட கற்பகம் மட்டும் கேட்டார். அங்கே ஃபுல்லாக இந்த பனையில் செய்யப்பட்ட பொருட்கள் தான். ஏனென்றால் இதெல்லாம் உண்மையிலேயே முக்கியமாக தேவையான ஒரு பொருள். அதுதான் கேட்கும். இங்கே பனம்பழம் ஜூஸ் எல்லாம் இருக்குது. பனம்பழம் ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல இருக்குதா? இப்போ தாங்கண்ணா பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். நான் அண்ணா முந்தைய ஒருக்கா குடிச்சேன்னா இவாக்கு ஒருக்கா கொடுப்பேன். அது சூப்பராக இருக்கும். பனம்பழம் மட்டும் சொல்ல மாட்டீங்க.
கூலாக இருக்கு, குடிச்சு பாருங்க எப்படி இருக்குமா. நல்லா இருக்கு உண்மையிலே. நான் அந்த குடிக்க இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும்னு யோசிக்கிறேன். உண்மையிலுமே நல்லா இருக்கு. 60 ரூபாயா ஒரு கப்? இல்லை 60 ரூபான்றத அதை விட லாபம் வரும். நிறையவே இருக்குது. அதோட பதநீர் எல்லாம் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு கடைன்னு தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லாம். பேக்குகள் அப்படி வந்து நிறைய பொருட்கள் இருக்குண்ணா. சாப்பாட்டு கடை. இது வந்து செம்பருத்தியில் செய்ததுனாக்கா செம்போ செம்பருத்தம்பூவில் செய்தது. பட் இங்கே இது இது வெங்காயம் சீயாக்கா. இதால என்னென்ன பொருட்கள் இருக்குங்க? இது வந்து சத்துமா முட்டை மாதிரி இருக்கும். கடலை பயிர் அரிசி சீனி எல்லாம் போட்டு அப்படியே கறிவெண்ணோடையே உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்னா இங்கே எக்கச்சக்கமாக இருக்குதானே. வடகம் இருக்கு, வடகம் இருக்கு, வெள்ளூர் உண்டு. இது வடகம், இது வடகம். பாருங்க எவ்வளோ எவ்வளோ கணக்கணக்கா சின்ன சின்ன வச்சுருக்கோமா. தெரிஞ்ச வெள்ளல் இருக்கு பாருங்க. இது வந்து பொங்கல் பொதியன்னு சொல்லி அதுவும் என்ன உங்களுக்கு சாமையில் பொங்கல் பொதி. பொங்கலுக்கு தேவையான அதாவது இந்த சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்காக பொங்கலுக்கு தேவையான சகல இதுவும் இருக்கு. நெய், பெனங்கட்டி, இதுக்குள்ள அரிசிக்கு பதிலாக சாமை. இது வந்து ஆரோக்கியம் 2 விதமான நேர்ச்சத்து. அண்ணா சாமை தனியாக இருக்குதா? தனியாக இருக்குது, சாமை இருக்கு, சகல விதமான. எவ்வளோ ஒன்றா இது? இது வந்து உங்களுக்கு 700 ரூபா முடியும். இது என்ன இப்போ நாங்கள் சோறுக்கு பதிலாக இதை போட்டு காய்ச்சிடும். சிறுதானியம் எல்லாமே முந்தைய சோறு வர முதலே எங்களுக்கு அங்கே பாரம்பரியமாக பாவிச்சது. அது பாவிச்சதால நாங்கள் இந்த 100 தாண்டியும் உயிரோடு இருந்தவை. அதில் 2 விதமான நாச்சத்து இருக்குது இந்த சிறுதானியங்கள்ல. இது இப்போ செய்முறை அப்படி நாங்கள் சோறு காய்ச்சிற மாதிரி காய்ச்சினா சோறு காய்ச்சிற மாதிரி. இப்போ இதில் இருக்க சிறுதானியம் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும், ஏதாவது எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இதில் இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளீஸ் ரெசிபின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போட்டு விட்டாலே என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரெசிபின்னு சொல்லி நாங்கள் ரிப்ளை பண்ணிவிடுவோம். அந்த ஃபெசிலிட்டியை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா எங்கள் சிறுதானியத்தை திருப்பி நீங்கள் கட்டி எழுப்போம். இது என்னண்ணா? இது இது வந்து விறகு, கம்பு, விறகு, இருங்கு, அந்த பொரியுருண்டு அது இப்போ எல்லாமே போட்டு அது இதெல்லாம் செய்கிறது. நாங்களே அது எங்களுக்கே தெரியாது, போய் சொல்லுவாங்க. இது வந்து சோழன் மாதிரி பொரியும் மரத்தை. ஓ இதை வேண்டி கொண்டு போனால் இது கஞ்சியெல்லாம் காய்ச்சலாம். கஞ்சியெல்லாம் காய்ச்சலாம். சோறில் என்னென்ன செய்யலாமோ அவ்வளோ உள்ள சிறுதானியத்தில் செய்யலாம். அரிசி இதை ஒன்று போடுவோம். இப்படியான பொருட்களை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த இதில் பாருங்கள் இந்த விலாசம் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. கொண்டு வந்துருவீங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். அந்த நிறைய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் இருக்குது தமிழ்நாட்டை. உள்ளூர் உற்பத்திகளுக்காக கொஞ்சம் சாப்பாட்டு சாமான் மலிவாக வேண்டலாம். மற்றது அது வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது தானே. நாங்கள் எப்படியே பார்ப்போம், நான் பார்த்துட்டு வலிக்கிடுவோம். நான் இவ்வளவு தானே இருக்கேன். அக்கா அங்கே எடுக்கட்டாம் பாருங்க. என்ன வச்சுக்கிறீங்க நீங்கள்? சத்து மாவல், கோப்பிகள், கோப்பி, சத்து மாவு, சரக்கு தூள் இருக்கு. புளிக்கொடியல் வாங்கினாக்கா இது என்ன கொஞ்சம் லைட்? இது என்னம்மா? சரக்கு தூள். சரக்கு தூள் இருக்கு. சத்துமா குளிச்சு சாப்பிடுவோம். சத்துமா இதில் பாருங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. தேவைப்பட்டால் கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். மிளகுத்தூள், மஞ்சள் தூள்
எல்லாம் கலப்படம் மல்லி கோபின்னு சொல்லுவோம். மல்லி கோபி. ஓ நல்ல ஒரு வாசமான அக்கா குடைக்கு செய்கிறோம் அக்காவும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அதே வாசனையோட. மண்ணா நல்ல வாசம் பாருங்க. உட்டான இடிச்சு எடுத்த வாசம் இருக்கு உண்மையிலே. ஏன்னா நீங்கள் செய்கிறபடியே உங்களுடைய நாங்கள் பார்க்கணும். உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. எங்கட சரஸ்வதி கொடைக்கு உரும்புறால இருக்குது. இதில் ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த நாளை தவிர உங்கள்கிட்ட வாங்குறேன்னா இப்போ நாங்கள் நீங்கள் அதே ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொன்னால் பஞ்சவர்ணம்னு சொல்லி டெலிகாம் இருக்கிறவங்க நேரம் சிக்னல் போட்டா நேரம் சிக்னல் சந்தையா நேரம் அதில் வந்து எங்களோட உள்ளூர் உற்பத்தி கடை இப்போ கிட்டடி தான் எல்லா முயற்சியாளர் உற்பத்தியும் அங்கே போகும். அதை விட ஞாயிற்றுக்கிழமையில அந்த கிட்டு பூங்கான்னு அங்கே ஞாயிற்றுக்கிழமை நல்லூருக்கு பக்கத்தில் அங்கே இல்லையா செய்யலாம். நல்ல விஷயம். ஏன்னா இது நாளையோட முடிஞ்சிடும். இப்போ உங்களோட தொடர்ந்து எடுக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் உள்ளூர் உற்பத்திக்காரன்னு சொல்லி பஞ்சவர்ணம்னு சொல்லி கொளுத்துற திரைக்கணங்களால் எங்களை செய்த நல்ல விஷயம். உண்மையாக நல்ல விஷயம். 20ஆம் தேதி தான் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லா முயற்சியாளர் உற்பத்தியும் நீங்கள் அங்கே போனால் பார்க்கணும். இங்கே வந்து நீங்கள் இப்படி பார்க்குறதும் அங்கே வந்து போய் ஒரு இடத்துல எடுக்கிறதும் உண்மையாக தான். அது நல்ல. அதை விட ஒவ்வொரு ஞாயிறும் வந்து இப்போ இன்றைக்கு இல்லாத அடுத்த ஞாயிறு வந்து வேண்டலாம். அதை விட இது ஒவ்வொரு நாளும் இருக்கும். காலையிலேருந்து அது கடை பஞ்சவர்ணம். அப்போ நீங்கள் அப்படி வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில புலம்பெ உறவுகளுக்கும் சிக்கல் இருக்கு. நல்லா இருக்கு. ஓடுறேன்டால் அவைகள் கோல் பண்ணி அந்தந்த எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வந்து வேண்டலாம். அதெல்லாம் நல்லெண்ணெய் பனங்கட்டி எல்லாமே இருக்கு. உள்ளூர் பத்திகள் எல்லாமே இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ புதுசாக தொடங்கினபடியே நம்ம பெரிய அளவில் போடையில என்னாலும் ஓரளவு கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியாக்கா நன்றி. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடுப்பு ஐட்டங்கள் என்ன அது என்ன சொல்லுங்க. அந்த கூட ஓட்டுருக்குறது பார்க்க போறீங்களா? இல்ல வேண்டாம், எனக்கு அது பயம். அதுக்குள்ள போய் பார்க்க விரும்பல. சின்னால கூட்டி கொண்டு வந்தா காட்டி இருக்கலாம். ரெண்டாலும் அவ்வளவு உயரத்துக்கு ஏறி அவையெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அதை செய்விடும். தச்சல அவையெல்லாம் வேற சான்ஸ் இருக்கு. வேண்டாம், ஏறி போய் நம்ம பார்த்தீங்களா இந்தியாவில் பாருங்க எல்லாம் சின்னாக்களுக்குரிய விளையாட்டு இதுகள் இருக்குது. இதில் ஏறி இருந்து சுற்றுறது ராக்கெட் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் கண்காட்சியில் என்னென்ன வேண்டி கொண்டு நாங்கள் பார்ப்போம். இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறாங்க. 8 மணிக்கு வரைக்கும் நாங்கள் இப்போ 3 மணி. இது சுஜி சமையலுக்கு வேண்டி இருக்குது. ஒரு கலண்டர் வந்தது. இந்த சோலர் காய்க்க போனதில்ல கலண்டர் ஒரு தொப்பி இந்த புரியா. இது வந்து கட்டடிக்கு எங்களுக்கு எண்ணெய் கரண்டி இல்லை. எங்கள்கிட்ட சின்ன அந்த கண்கரண்டி தான் இருக்கு. இதெல்லாம் நல்ல வடிவா வடிக்க வைக்கலாம். அப்போ இதுக்கே மடுத்த வடிக்க வைக்கலாம். அதுக்காக இதை பார்த்துனாங்க. இது வந்து என்ன இல்லை, 900 ரூபா ரெண்டுமே. மற்ற இதோட தொப்பி லொத்தர் சுற்றி விழுந்தது. இதே வேற சுற்றி விழுந்தது 400 மற்றது இது வந்து இது என்ன சாமான்? இது வந்து அலுமினிய பேப்பர் மீன்கள் சுத்தி சுடுறதுக்கு வந்து அந்த பேப்பர் தேவைப்படும் வாங்கினாங்க. படமண்டு வாங்கினாங்க. இது வந்து சாமை அரிசிக்கு பதிலாக வைக்கிற அந்த சாமை. இதில் நிறைய சாப்பாடு செய்யலாம், கட்டாயம் செய்து காட்டணும். அதுக்காக தான் பண்ணாங்க. இந்த பார்க்கவே சாப்பிட ஆசையா இருக்கு. நானும் சாப்பிட்டது இல்லை. ஆனால் இது விலை கூட எவ்வளவு எத்தனை கிராம்? 700 ரூபா 1/4 கிலோ தான். 400 கிராம் 700 ரூபா. இது வந்து ஒரு மணிக்கூடு வாங்கினா ஒரு ஞாபகமாக இருக்கிறது மட்டும் இந்த பார்ல ஆசையாக இருந்தது. போய் கொண்டு வாங்கினான். இது ஒன்று தான் நான் எனக்கு அது வாங்கினேன். இதெல்லாம் சமையலுக்கு வாங்கி தண்ணி போத்துல புரியாத கொண்டு வந்துருக்கு. சோழர் கதைக்க போன இடத்துல வந்தது தானே இது. என்ன இருக்குன்னு பார்த்தா இது வந்து மாம்பழ ஜாம் வாங்கினாங்க. அதே மாதிரி ஒரு சாம்பிளுக்கு வாங்கினாங்க. அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. மாம்பழமும் வாங்கினாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் கட்டாயம் அதில் மாம்பழங்கள் எல்லாம் காட்டினாங்க. சின்னாக்களை எதிர்பார்த்தினா 1 கிலோ 500 ரூபாண்டா கூட கட்டாயம் தம்பி பார்த்துட்டு. இது வந்து நாங்கள் ஒடியல் மாவு வாங்கினோம். மகளுக்கு கூடுதல எல்லாம் மீட் இருக்குது. என்னாலும் அவன் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக இந்த அலிஸ்டாட்டர் எதிர்பார்க்கிறது. இந்த என்ன இது வந்து நாளைக்கு
தம்பிக்கு அந்த சுத்துறது இந்த ஃபிங்கர் கையில் இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து அவர் கேட்டார். அது அவர் எல்லாமே மற்ற இந்த மிஷின் நீங்கள் வேட்டைக்குள்ள பார்த்துருப்பீங்களா? இது வந்து வெல்டிங் வேலை செய்கிற மிஷின். ஏன் நாங்கள் இது வண்டி நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு பொருள் எதுவும் இரும்பு எதுவும் உடைஞ்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கொண்டு போகணும் ஒட்டுறதுக்கு. இப்படி வந்து வீட்டில் வண்டி வச்சுட்டால் அது இருந்துட்டு தான் தேவைப்படும். ஆனால் வீட்டிலேயே வச்சு ஒட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு செய்ய ஒன்றும் பழக்கம் இல்லாட்டிலும் சின்ன சின்ன தொட்டுகளாவது வச்சு பழகலாம். அதுக்காக பண்ணினாங்களே இவ்வளவு தான் நாங்கள் வேண்டினோம். அப்போ நாங்கள் அப்படியே வீட்டை வந்துட்டோம். இல்லை சரி, ஒரு 15,000 ரூபா. அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ முடிப்போம். உண்மையிலேயே அங்கே எல்லாம் போய் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பக்கத்தில் உள்ள யோசனைப்படுத்துறா யோசனைப்படுத்துங்க. அப்போ விருப்பமானாக்கள் போய் கட்டாயம் பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு ஐடியா வேற பார்க்கலாம். கண்காட்சி என்ன வேண்டன்றது இல்லை, வாங்கலாம். பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். நன்றி.